எனக்கு ஸ்கேல்பிங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்கேல்பிங் பண்றதுக்கான மைண்ட் செட்டும் எனக்கு இருக்கு. இருந்தாலும் ஸ்கேல்பிங் இந்தியன் மார்க்கெட்ல பண்ணலாமா? இல்ல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பண்ணலாமான்னு சொல்லி எனக்கு தெரியல. இது 2ல எதுல பண்ணா அதிக ப்ராஃபிட் வரும்? சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் பெஸ்ட்டா இருக்குன்றாங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பெஸ்ட்டா இருக்குன்றாங்க. இதுல நான் எத நம்புறதுன்னே தெரியல. இந்த மாரியெல்லாம் தாட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் சீரிஸ் பார்ட் 2 தான். ஆல்ரெடி பார்ட் 1 பார்க்கலன்னா மறக்காம அதை வாட்ச் பண்ணிட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்னா என்ன, ஸ்கேல்பிங் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அண்ட் ஸ்கேல்பிங்ல எஸ்எல் போடலாமா வேணாமான்னு சொல்லி அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மறக்காம அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டவுட் இருக்குது. ஸ்கேல்பிங் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லி டவுட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த விதமான ஆப் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு இதை நீங்கள் ரெக்கமெண்டேஷனாக பார்க்காதீங்க. நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன். இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன, இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு தான் சொல்கிறேன் தவிர்த்து இதில் பண்ணுங்க இதில் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா செபி ரூல்ஸ் படி எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கன்ஃபார்மாக சொல்லவே கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இது பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங், இந்த ஸ்ட்ரைக்கை பை பண்ணுங்கள் 100% ப்ராஃபிட் வரும், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி செபி பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்போயுமே ஃபாலோ பண்ணணும், இதை நம்ம மீறக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்குறாங்க, எந்த ப்ரோக்கர் ப்ரோ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. நான் அதை பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்கிறது கிடையாது. நான் ஏதாச்சும் கன்ஃபார்மாக நான் சொன்னேன் அப்படின்னா என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இதை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தனால. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் கம்பேரிசன் பார்ப்போம். ஓகேவா, இந்த டேபிளில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டைம்னு எடுத்துட்டோம்னா, ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 24 ஹவர்ஸுமே நம்ம பண்ணிக்கலாம். அப்போ சாட்டர்டே சண்டேலாம் இருக்காதவரோன்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் இருக்காது, கிரிப்டோ மார்க்கெட் மட்டும்தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கிரிப்டோலையும் பண்ணுவாங்க. ஆனால் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மொமெண்டம் இருக்காது நான் பார்த்த வரைக்கும். சம்டைம்ஸ் எப்போயாச்சும் இருக்கும், சில நேரத்தில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது இல்லை. இப்போ நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்னு பார்த்துட்டோம்னா, காலையில் 9:15 3:30 வரைக்கும் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டைம் ரெண்டுக்குமே. இப்போ இந்த ரெண்டுக்கும் உண்டான ட்ரேடிங் டைம் வச்சு பார்க்குறப்ப நம்ம ஸ்கேல்பிங்கில் பார்த்தீங்கன்னா 50 ட்ரேடு 100 ட்ரேட்லாம் எடுப்போம் சில நேரத்தில். அப்போ இதில் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் நம்மளால் அவ்வளோவா எடுக்க முடியாது, ஒரு 20 தான் எடுக்க முடியும். ஃபாரெக்ஸ் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நிறையா இது எடுக்கலாம். அண்ட் எனி டைம் வேணாலும் ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா நேரமும் ஃபாரெக்ஸ்லேயும் மொமெண்டம் இருக்காது. பட் டைம் வைஸ் பார்க்குறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வொலாட்டிலிட்டி அண்ட் மொமெண்டம். ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை வொலாட்டிலிட்டி இருக்கும் கம்பேர் டு இந்தியன் மார்க்கெட். ஏன்னா ஃபாரெக்ஸை பொறுத்தளவுக்கு அது ஒரு குளோபல் மார்க்கெட். ஓகேவா, அதில் எல்லா நேரமே மொமெண்டம் இருந்துகிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே கூட போயிருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஒரு வாரமே சைட்வேஸ்லாம் போய் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபாரெக்ஸை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இருக்காது. இன்னைக்கு சைட்வேஸில் போனால் கூட ஒரு நைட்டுக்கு மேலே ஒரு 6:30க்கு மேலே இல்லை நாளைக்கு அப்படின்னு மொமெண்டம் கொடுக்கும். ஆனால் இந்தியன் மார்க்கெட் அப்படி இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் மொமெண்டம் வைஸ் பார்க்குறப்ப ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை வொலாட்டிலிட்டி இருக்கும். ஸ்கேல்பிங்க்கு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் தான் ரொம்ப முக்கியம். சைட்வேஸில் போயிட்டு இருக்கப்போ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கொடுக்குறப்ப ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை டவுன் ட்ரெண்ட்லேயோ போகிறப்ப நீங்கள் அப்போ ஸ்கேல்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக ஸ்கேல்பர்ஸ்லாம் அந்த மாதிரி மொமெண்டத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு லிவரேஜ்னு பார்த்தோம்னா, ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா 1:2000 வரைக்குமே கொடுப்பாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செபி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5x தான் கொடுக்கணும் இன்ட்ராடேக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், லிவரேஜ்னா என்ன ப்ரோ, எனக்கு லிவரேஜ்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டில் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10K கேபிட்டல் இருக்குது. இந்த 10K கேபிட்டலை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் 5ஆல். ஓகேவா, 10K × 5ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000 வரும். அப்போ நீங்கள் 50,000க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் இன்ட்ராடேல. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நான் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கேன், எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்தது இல்லையே, நான் இருக்கிற கேபிட்டல் வச்சு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். இங்கே என்னென்னா இந்த 5x லெவரேஜ் எங்கே தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அங்கே கொடுத்துருப்பாங்க,
இந்த லிவரேஜ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சம் புரோக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5x கொடுப்பாங்க, சில புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3 தான் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாக்ஸ் வைஸாகவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு 5 இருக்கும், ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு இருக்கவே இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தால் உங்களுக்குமே லிவரேஜ் கொடுப்பாங்க, ஆனால் ஆப்ஷன் பையருக்கு கொடுக்க மாட்டாங்க லிவரேஜ். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபாரெக்ஸ்க்கு லிவரேஜ் எப்படின்னா, சேம் இதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 10K கேபிட்டல் இருக்குன்னா நீங்கள் 1:200ன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறீங்க லிவரேஜ். ஓகேவா? ஃபாரெக்ஸில் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 10K × 200ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 lakh வரும். இப்போ நீங்கள் இந்த 20 lakhக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஃபாரெக்ஸில். அது பையாகவும் இருக்கலாம், செல்லாகவும் இருக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ உங்களுக்கு லிவரேஜ்னால் என்னன்னு சொல்லியும் புரிஞ்சிருக்கும் நல்லாவே. அப்படி புரிஞ்சிருந்தா அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா லிவரேஜ் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் புரோக்கர் சார்ஜஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபாரெக்ஸில் 0 கமிஷன் அக்கௌண்ட்டும் இருக்குது, ப்ளஸ் லோ ஸ்ப்ரெட்டும் இருக்குது. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரோக்கரேஜ் நீங்கள் கட்டணும். அந்த ஆப்புக்கு உண்டான ப்ரோக்கரேஜ், எஸ்எஸ்டி சார்ஜு, ஜிஎஸ்டி சார்ஜு, எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸு, இந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, 0 கமிஷன்னா நம்ம கமிஷன் கட்டவே தேவையில்லையா ப்ரோ, இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இப்போ 0 கமிஷன்னா நம்ம எதுவுமே கட்டக்கூடாதுன்னு கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ப்ரோக்கரேஜ் கட்ட தேவையில்ல தான், நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரோக்கரேஜ் கட்ட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு ஸ்ப்ரெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல வர மணியை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரோக்கரேஜாக எடுத்துக்குவாங்க. என்னென்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களை 95 ரூபாவில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி விடுவாங்க. அப்போ உங்கள் என்ட்ரி பொசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 95 ரூபா தான், 100 ரூபா கிடையாது. நீங்கள் 100 ரூபாவில் தான் என்ட்ரி எடுத்திருக்கீங்க, இருந்தாலும் உங்களை 95 ரூபாவில் தான் லாக் பண்ணி விடுவாங்க. அப்போ 96, 97, 98, 99, 100 இந்த 5 ரூபா தாண்டி 101ன்னு வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் காட்டும். அது வரைக்கும் உங்களுக்கு லாஸில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 90 ரூபாவில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா, அந்த 90 ரூபாவில் போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னு வைங்க, அந்த 5 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ப்ராஃபிட்டில் போயிடும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண இடம் என்னமோ 100 ரூபா தான், ஆனால் அவங்க உங்களை தள்ளி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருப்பாங்க பொசிஷனை. அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கமிஷன் மாதிரி தான் போகும். அதனால் கமிஷன் இல்லை அப்படிலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கமிஷன் மாதிரி தான் இருக்கும். நமக்கு பார்க்குறப்ப அப்படி தெரியும் கமிஷன் இல்லாத மாதிரி. பட் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம்னா அதுலேருந்து அவங்க எடுத்துக்குவாங்க, லாஸ் பண்ணோம்னாலும் அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கெட்டுக்கு உண்டான ப்ரோக்கரேஜ் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்எல் அண்ட் டிபின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபாரெக்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்எல்லும் டார்கெட்டும் செட் பண்ணிகிட்டே நம்ம என்ட்ரிக்கு போகலாம். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படி இருக்காது. நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எஸ்எல் வைக்கிற மாதிரி இருக்கும். சில புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க, சில புரோக்கர்ஸ் அப்படி ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே போய் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேல்பிங்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான நேரம்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் இன்ட்ராடேனா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு பொறுமையாக கூட போய் எஸ்எல் வைப்பீங்க. ஆனால் ஸ்கேல்பிங் அப்படி இருக்கவே இருக்காது. நீங்கள் எஸ்எல் வைக்கிற நேரத்தில் எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல் அண்ட் டிபி வச்சு தான் உங்கள் என்ட்ரி பிளேஸ் ஆகுமே. பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம், வைக்கலைனாலும் பிரச்சனை கிடையாது. பட் அப்படி வச்சு போகிறப்போ உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் உள்ளே போய் வைக்கிறதுனால சில சமயம் வைக்கவே மாட்டீங்க. பார்த்துக்கலாம், நம்மளே எக்ஸிட் ஆயிடலாம் வந்துச்சுன்னா நினைப்போம். இப்படி சொல்லி தான் உள்ளே போவோம், ஆனால் வர்றப்போ பெரிய லாஸோட தான் வருவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்கேல்பிங்க்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டா இந்தியன் மார்க்கெட்டான்னு சொல்லி இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இதில் எது நமக்கு சூட் ஆகுன்னு சொல்லி. இதில் எதுவுமே நான் இது பெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் உங்ககிட்டயே இதை கொடுத்துட்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, குழப்பிக்காதீங்க. இப்போ நான் ஒன்று சொன்னேன்னா நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க இந்நேரம், ஓகேவா, இது பெஸ்ட்டாக இருக்கும் நமக்குன்னு. நான் சொன்னதை கேட்டு உங்கள் மைண்டு மாதிரி நீங்கள் அதை பண்ணி இன்கேஸ் அது தப்பாக கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்கள் மைண்டுக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அதை பண்ணுங்க நீங்கள். ஆனால் இன்னொன்று என்னென்னா ஃபாரெக்ஸ் லீகலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அதை பற்றி அடுத்து வரப்போகிற வீடியோலலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க புரோக்கர் சேஃபான்னு சொல்லி கேட்குறீங்க. செபி ரிஜிஸ்டர் பண்ண எல்லா புரோக்கர்ஸும் சேஃபு தான். இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க செபி ரெஜிஸ்டர் புரோக்கர் தானான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. ஏதாச்சும் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செபி பார்த்தீங்கன்னா அவங்கள பேன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்போ போய் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா தப்பாக இருக்கும். பேன் பண்ணிட்டாங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், எப்பயுமே செக் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்ல, இதில் நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் எது பண்ணாலும் சேஃபாக பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் அண்ட் ப்ரொமோஷன் வீடியோ கிடையவே கிடையாது. ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேன்.
ஓகே கைஸ், சேஃபாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.